கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய பெரிதான கிருபையினால் புறஜாதி குடும்பத்தில் நானும் 23/8/1972 கர்த்தர் தாமே பூமியிலேனே ஜனிபிக்க பண்ணினார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, முகாந்தரம் உண்டு. பாரம்பரிய இந்து குடும்பத்தில் பிறந்து 24 மணி தெலுங்கு செட்டியார் என்று பரிகாரங்களிலும் அப்படியாய் நான் பிறந்து பிறப்பிலே எனக்கு பெற்றோர் உண்டு. அம்மா அப்பா 3 தங்கைகள், 2 தங்கைகள், நான் என்னோடு கூட 3 பேர் இருக்கிறோம். என்னோட குடும்பத்தில் நான் தலைச்சென் பிள்ளையாய், கர்த்தர் என் குடும்பத்திலே ஒருத்தியாய் என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவர் பாடுகளுக்குள்ளும் தாவீதை எப்படி உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டாரோ அதை போல கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு அவருடைய அநாதி சிநேகத்தினால் என்னை இழுத்து கொண்டார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இழுத்து கொண்டதோடு கூட கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அவருடைய வல்லமையினாலும் வரத்தினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் நிரப்பி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு என்னோடு கூட இருந்து அநேக இடங்களிலே கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் அநேகருக்கு தீர்க்க தரிசனங்களை உபதேசிக்க போதிக்க கர்த்தர் மருத்துவமனை ஊழியங்களையும் கைப்பிரதி ஊழியங்களையும் சுவிசேஷ ஊழியங்களையும் தெரு பிரசாரங்களையும் அந்த மாதிரியாய் கொடுத்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் அந்த மாதிரி கொடுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். இம்மட்டும் என்னோடு கூட இம்மானுவேலராய் இருந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் இந்த சத்தத்தை பூமியின் கடையாந்தரம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு நொறுங்குண்டவர்களுக்கு வசனத்தை கூறவும் கட்டவிழ்த்ததில் கூறவும் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கொண்டு வரும்படிக்கும் ஆகாதென்று தள்ளப்பட்டகள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டேன், வசனத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு ஆகாதென்று தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட என்னையும் இன்றைக்கு கர்த்தர் அநேகருக்கு பூமியின் குடிகளுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைத்துள்ளார். பூமியின் கடையாந்திரம் மட்டும் இந்த சத்தியத்தை கேட்கிற எனக்கருமையான சகோதரனே சகோதரிகள், இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டாயா, ஆகாதென்று தள்ளப்பட்டாயா, வேலை இல்லாதபடிக்கு இன்றைக்கு பொருளாதாரத்திலே நலிவுற்று கிடக்கிறாயா, இன்றைக்கும் இதோ கர்த்தருடைய சத்தம் உன்னை நோக்கி வருகிறது. பாதாளத்தின் படுகொலியிலே இருந்த தனிமையிலே வெறுமையிலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே ஏன் இருக்க வேண்டும், நான் மரித்தால் நலமாயிருக்கும் என்ற வேளையிலே கர்த்தருடைய நியாயப்பிரமாணமானது, அந்த வார்த்தையானது எனக்குள் ஜீவனை வைத்தது. இந்த 15 ஆண்டு காலமாக கர்த்தரே எனக்கு தாயும் தகப்பனுமாய் உற்றாரும் உறவினருமாய் இருந்து கர்த்தர் என்னோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாய் பக்தி வைராக்கியத்தில் இருக்கிறவனை கர்த்தர் தமக்காய் ஏற்றுக்கு தெரிந்து கொள்ளுகிறார் என்று குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். அப்படியாய் மேன்மை பாராட்டி கொண்டிருந்த என்னையும் கர்த்தர் கரம்பிடித்து தூக்கி எடுத்தார். சிறியவனை பொழுதியிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தர் என் வாயிலே அவருடைய வார்த்தையை அருள் செய்தார். இன்னைக்கு காயம் கட்டுகிறவர்களாக கர்த்தர் தாமே அநேகருக்கு கிருபை பொருந்திய வார்த்தைகளை அவர் என் வாயிலே வைத்து அநேகருக்கு பயன்படுத்தி வருகிறார். அவரை அண்டிக் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கும் எந்த இடத்திலே நீங்கள் கண்ணீரிலோ பிசாசின் கட்டுக்களிலோ எதில் இருக்கிறீர்களோ, இருக்கிற இடத்திலே மந்திரமா பில்லி சூனியமா அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார். இது மனித சத்தம் அல்ல, தேவ சத்தம். பிரியமானவர்களே, என்னை கரம்பிடித்து தூக்கி எடுத்த தேவன் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஒன்றான மெய்தேவனாயிருக்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தின் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவனாயிருக்கிறார். ஸோ அவரை அண்டிக் கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள். இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்று உங்களை உண்டாக்கினவரும் உருவாக்கினவருமாகிய உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இன்று கண்ட எகிப்தியனை நீ தேடியும் நீ காணாதிருப்பாய், துஷ்டன் முன்வழியாய் பிரவேசிப்பதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கிருபையாயிருந்து காக்க கடவர். God bless you.